ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு ஆற்றங்கரையின் ஓரத்தில் சலவை தொழிலாளி ஒருவரின் வீட்டு முத்தத்தில் மௌனன் என்ற ஒரு தடிமனான கருப்பு சலவைக்கல் பதித்து வைக்கப்பட்டிருந்தது. அது காடுகளில் இருக்கும் அழகிய பாறைகளைப் போல உயரமான இடத்தில் கம்பீரமாக இல்லை என்றாலும், தினமும் மனிதர்களின் ஆடைகளில் இருக்கும் விடாக்கரைகளை தன் மார்பில் தாங்கி சுத்தப்படுத்தும் விசித்திரமான குணம் அதனிடம் இருந்தது. பல வருடங்களாக அந்த தெருவில் வாழும் அத்தனை மனிதர்களின் வியர்வை நாற்றத்தையும் சேற்று கரைகளையும் அது தன் உடலால் உறிஞ்சி அவர்களுக்கு வெண்மையான ஆடைகளை திருப்பி தந்து வந்தது. அந்த வீட்டின் வயதான சலவை தாத்தா தினமும் அதிகாலையிலேயே அந்த கல்லின் மீது துணிகளை அடித்து துவைத்துதான் தன் எளிய வாழ்வாதாரத்தை கவனித்து வந்தார். அந்த கல்லின் சொரசொரப்பான பரப்பை தொடும்போதெல்லாம் அவருக்கு தன் உழைப்பின் மீதான நம்பிக்கையும் பிறரின் அழுக்கை துடைக்கும் ஒரு திருப்தியும் மனதிற்குள் நிறைவாக தோன்றும். ஆனால் அந்த தாத்தாவின் மறைவுக்கு பிறகு அந்த வீட்டிற்கு பொறுப்பேற்ற அவனது மகன் ஆனந்த் என்பவன் எளிய உழைப்பை வெறுக்கும் சோம்பேறியாக மாறினான். ஆனந்த் தன் கையில் இருந்த நவீன ரசாயன ப்ளீச்சிங் பவுடர்களையும் துணி துவைக்கும் திரவங்களையும் எடுத்து வச்சு அந்த பழைய சலவை கல்லை பார்த்து முகம் சுளித்தான். இந்த கரை படிந்த அசிங்கமான கல் என் முகத்தில் அழகை கெடுக்கிறது. துணிகளை இப்படி அடித்து துவைத்தால் கைகள் வலிக்கிறது என்று சலிப்போடு கூறினான். அவன் உடனடியாக சில வேலையாட்களை கூட்டி வந்து அந்த சலவை கல்லை பூமியிலிருந்து அடியோடு தோண்டி எடுத்து தெருவோர குப்பை தொட்டியின் பின்னால் வீசி எறிய செய்தான். மௌனன் என்ற அந்த சலவைக்கல் தன் உடல் மண்ணில் சரிந்து விழுந்தபோது தான் இத்தனை காலம் சுத்தப்படுத்திய மனிதர்கள் தன்னை ஒரு குப்பையாக பார்ப்பதை எண்ணி மௌனமாக அழுது கொண்டிருந்தது. ஆனந்த் அதை பொருட்படுத்தாமல் தன் வீட்டிற்குள் ஒரு பளபளப்பான நவீன தானியங்கி வாஷிங் மிஷின் எந்திரத்தை வாங்கி வச்சு பெரும் கர்வத்தோடு தன் சொகுசு வாழ்க்கையை தொடங்கினான். அடுத்த சில நாட்களிலேயே அந்த பெரிய நகரத்தின் துணி வெளுப்பாளர்களுக்கான ஒரு மாபெரும் ஆடம்பர திருவிழாவும் அதில் மிகச்சிறந்த வெண்மை ஆடைகளை தயாரிப்பவர்களுக்கு பெரிய பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டது. ஆனந்த் தன் கையில் இருந்த பட்டு ஆடைகளையும் பாரம்பரிய உடைகளையும் அந்த நவீன வாஷிங் மிஷினுக்குள் போட்டு அதிகப்படியான ரசாயன திரவங்களை ஊற்றி எந்திரத்தை இயக்கினான். ஆனால் அந்த ஆடம்பர எந்திரத்தின் சுழற்சி மற்றும் ரசாயனத்தின் வீரியம் காரணமாக அந்த பட்டு துணிகளின் இலைநார்கள் அனைத்தும் நடுப்பகுதியில் கிழிந்து கரைகள் நீங்காமல் துணிகள் முற்றிலும் உருகுலைந்து போயின. தன் வாழ்நாளின் ஆகச்சிறந்த ஆடைகள் பாழாகி கரைகள் அப்படியே படிந்து கிடப்பதைக் கண்டு ஆனந்த் தன் கௌரவம் அழிய போவதை உணர்ந்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். நவீன எந்திரங்களால் ஆடைகளின் மென்மையான கரைகளை அணு அளவும் அகற்ற முடியாது என்பதையும் அவை துணியின் ஆயுளையே முடித்துவிடும் என்பதையும் அவன் உணர்ந்தான். திருவிழாவிற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்ததால் ஆனந்த் வேறு வழியின்றி தான் குப்பை தொட்டியில் பின்னால் வீசிய அந்த பழைய சலவைக்கல்லை நோக்கி ஓடினான். அவன் சேற்றில் கிடந்த அந்த சலவைக்கல்லை தன் கைகளால் தூக்கி வந்து மீண்டும் தன் வீட்டு முற்றத்தில் வச்சு கிழிந்து போகாத எஞ்சிய ஆடைகளை அதன் மீது போட்டு துவைக்க தொடங்கினான். மௌனன் என்ற அந்த சலவைக்கல் தன்னை உதைத்த மனிதன் மீது கோபம் கொள்ளாமல் தன் சொரசொரப்பான உடலின் ஒவ்வொரு ரேகையாலும் அந்த ஆடைகளின் கரைகளை அடியோடு ஈர்த்து கொண்டது. துணிகளின் நூலிழைகளிலும் எவ்வித சேதமும் ஏற்படுத்தாமல் ஆடைகளின் உட்புறத்தில் மறைந்திருந்த அத்தனை விடாக்கரைகளையும் அந்த கல் தன் மார்பில் வாங்கி துணிகளை பால் போன்ற தூய்மையான வெண்மையாக மாற்றியது. ஆனந்த் அந்த கல்லின் அசாத்திய பலத்தை கண்டு தான் இத்தனை காலம் கௌரவம் என்று நினைத்த எந்திரங்கள் யாவும் உழைப்பிற்கு முன்னால் வெற்று பொம்மைகளே என்பதை உணர்ந்து அழுதான். ஆனந்த் அந்த வெண்மை ஆடைகளை கொண்டு மாபெரும் திருவிழாவின் முதல் பரிசையும் அந்த மாவட்டத்தின் மிகச்சிறந்த சலவை கலைஞர் என்ற உன்னதமான கௌரவத்தையும் பெற்று திரும்பினான். அவன் தன் கர்வத்தை முற்றிலும் துறந்து அந்த சலவை கல்லின் தத்துவத்தை உணர்ந்து போலி ரசாயன பொருட்களை தன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினான். பிறரின் கரைகளை தான் ஏந்தி அவர்களுக்கு பளபளப்பான நற்பெயரை தரும் அந்த கல்லின் மௌன தியாகம் அவனது உழைப்பின் எண்ணங்களை முற்றிலும் மாற்றி அமைத்தது. அவன்
தன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு தினமும் அதிகாலையிலேயே அந்த கல்லின் துணையோடு தன் பாரம்பரிய தொழிலை நேர்மையோடும் பாசத்தோடும் செய்ய தொடங்கினான். மனிதன் தன் வாழ்வில் எத்தனையோ நவீன சொகுசுகளை தேடி ஓடினாலும் அவனது கைகளால் செய்யும் எளிய உழைப்பும் கடினமான சூழலை தாங்கும் பலமும் தான் அவனை கடைசி வரை வாழ வைக்கும் என்ற புதிய பாடம் அவனுக்கு புரிந்தது. அவன் தன் தொழிலை விரிவுபடுத்தி ரசாயனங்கள் இல்லாத இயற்கை மூலிகைகளை கொண்டு ஆடைகளை வெளுக்கும் ஒரு புதிய பாரம்பரிய சலவையகத்தை தன் கிராமத்தில் தொடங்கினான். தன் சலவையகத்திற்கு வரும் அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தன் உயிரை காத்த அந்த மௌனனின் கதையை கூறி எளிய பொருட்களின் உண்மையான மதிப்பை உணர்த்தினான். அந்த பழைய சலவைகள் இன்றும் அவனது இல்லத்தின் நடுவே ஒரு பெரிய உழைப்பின் சரித்திர சாட்சியாக கம்பீரமாக ஒளிர தொடங்கியது. எத்தனையோ நவீன வணிகர்கள் தங்களின் போலி தொழில்நுட்ப கர்வங்களை விடுத்து ஆனந்தின் சலவை முறைக்கு மாறி அவனது உன்னதமான உழைப்பை பாராட்டினர். நாட்கள் செல்ல செல்ல அவனது அந்த சலவையகம் நாட்டின் மிகச்சிறந்த பாரம்பரிய உழைப்பு பாதுகாப்பு மையமாக மாறி பலதரப்பட்ட மக்களின் பாராட்டுகளை பெற்றது. ஆனந்த் தன் கைகளில் எப்போதும் அந்த சலவைக்கல்லின் ஒரு சிறிய உடைந்த துண்டை கயிற்றில் கட்டி தன் கழுத்தில் ஒரு பதக்கமாக அணிந்து தன் வாழ்வில் ஒவ்வொரு வினாடியையும் கர்வமில்லாமல் வாழ்ந்தான். காலத்தின் சக்கரம் சுழலும் போது மனிதர்களின் போலி ஆடம்பரங்களும் எந்திரங்களின் மாயைகளும் பழுதாகி உதிர்ந்து போகும். ஆனால் இந்த எளிய கல்லின் உழைப்பால் உருவான நேர்மை மட்டுமே நிலைத்து நிற்கும். ஆனந்த் தன் கடந்த கால தவறுகளை தன் உன்னதமான தொழிலின் மூலம் பிராயச்சித்தமாக மாற்றி அந்த பூமியில் ஒரு தூய்மையான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை ஏழை தொழிலாளர்களின் பாதுகாவலனாக வாழ்ந்து மனிதகுலத்திற்கு உழைப்பின் உண்மையான மதிப்பை உணர்த்தி ஒரு உன்னதமான மனிதனாக மறைந்தான். வெளியுலக போலி நவீன வெற்றிகளை விட தன் நெஞ்சுக்குள் இருக்கும் யதார்த்தமான அமைதியும் உழைப்போடு வாழும் வாழ்க்கையுமே ஒரு மனிதனின் ஆகச்சிறந்த அரியணை என்பதை அவனது கதை உணர்த்தியது. சலவைக்கல்லின் வம்சாவளி பாறைகள் இன்றும் மண்ணில் இருக்கும் மனிதர்களின் கரைகளை துடைக்கும் உன்னதமான தத்துவத்தை நினைத்து பெருமை கொள்கின்றன. இல்லாத வசதிகளை நினைத்து கவலைப்படாமல் இருக்கும் இடத்தை எப்படி உழைப்பால் சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அந்த சலவை கல்லே ஆகச்சிறந்த சாட்சியாக வாழ்ந்து காட்டியது. காலங்கள் கடந்தாலும் அதன் தியாக வாசம் இன்றும் மனிதர்களின் மனதில் ஒரு புதிய விடியலின் நம்பிக்கையாக வீசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.